ஆகஸ்ட் 7, 1996 ஹெமில்டன், ஓஹியோ. இந்த சிட்டியில மொத்தமாவே 62,000 பேர் தான் இருப்பாங்க. இங்க 12 வயசான டிம் அப்புறம் டிஜே டியான் அப்படின்ற 2 பசங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த சமயத்துல நம்ம ஆத்துக்கு போயிட்டு மீன் பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிறாங்க. சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு ஆத்துக்கு போயிருக்காங்க. இப்படி இவங்க ரொம்ப நேரமா தூண்டில் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா எதுவுமே மாட்டல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒண்ணு அந்த தூண்டில்ல மாட்டின மாதிரி இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மீன் தான் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா அதை கரையை நோக்கி இழுக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இழுக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அது மீன் கிடையாது, ஏதோ வெள்ளை கலர்ல நகர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அது கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்த்து அவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா வந்தது மனுஷனுடைய மண்டோடு. என்னது இது பாக்குறதுக்கு மண்டோடு மாதிரி இருந்தது, இல்ல அது கன்ஃபார்ம் மண்டோடு தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வேக வேகமா இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல அவங்களுடைய அப்பா அம்மா இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு நாங்க மீன் பிடிக்க போன அந்த இடத்துல எங்களுக்கு மீன் வரல, அதுக்கு பதிலா ஒரு மண்டோடு வந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது, என்னன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இது பெரிய விஷயமாவே எடுத்து கிடையாது. நீங்க பார்த்தது மண்டோடா இருந்திருக்காது, வேற எதனாச்சும் வெள்ளை கலர் கல்லோ இல்ல வேற எதனாச்சும் பொருளா இருந்திருக்கலாம், நீங்க தான் பார்த்து பயந்துருப்பீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த 2 பசங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்ப போறது இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருது. அதனால நம்மளே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் போன் எடுக்கிறாரு. ஆனா போன் கால்ல சின்ன பசங்களுடைய சத்தம் கேட்ட உடனே சரி விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி, என்னாச்சுப்பா விளையாட்டுத்தனமா மாத்தி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போன் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு இந்த பசங்க வந்துட்டு இல்ல சார், நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாங்க ஆத்துக்கு மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு போனோம், எங்களுக்கு ஒரு மண்டோடு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சரி ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த 2 பசங்களும் இல்ல சார் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கான்பிடண்டா சொல்ல, போலீஸ் ஆபீசர்ஸ் சரி இந்த பசங்க ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க போல இருக்கு, நம்ம என்னன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஜீப் எடுத்துட்டு இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த 2 பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆத்துக்கு போறாங்க. இந்த பசங்க முதல் தடவை வீட்டுக்கு போய் சொன்ன அந்த சமயத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால ஒருவேளை நம்ம தான் தப்பா பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆத்துக்கு போயிட்டு அந்த மண்டோட்டை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கானுங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கூட்டு போற சமயத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. சீரியஸாவே இந்த பசங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுடைய மண்டோடு வந்துட்டு அங்க இருந்திருக்கு. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். உடனடியாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மண்டோட்டை வந்துட்டு அங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அடுத்த 20 நிமிஷத்துல ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு மொத்தமா அந்த இடத்துக்கு வராங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பசங்களுக்கு ஒரு மண்டோடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மீதி உடல் பாகங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அது இந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த இடத்தை சுத்தி ஒரு இடம் விடாம தேடி பாக்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. இந்த மண்டோட ஆத்துக்குள்ள இருந்தானே கிடைச்சது அப்படின்னா மீதி உடல் பாகங்களும் இந்த ஆத்துக்குள்ள தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்கூபா டிரைவ் பண்றவங்க அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அங்கே எதனாச்சும் சடலம் கிடக்குதா எலும்பு கூடு கிடக்குதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் தேடியுமே அந்த இடத்துல எந்த விதமான எலும்பு துண்டுகளோ சடலங்களோ கிடைக்கல. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் மோப்ப நாய்களை வச்சு தேடி பாக்குறாங்க. ஆனா அப்படி தேடியுமே எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மண்டோட வச்சு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு அவங்களோட தலையை கொண்டு வந்து இந்த ஆத்துல போட்டிருப்பாங்களோ இல்ல பக்கத்துல எங்கேயாச்சும் சிமெண்ட்ரி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டெட் பாடியோடைய தலையை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பல விதத்துல யோசிச்சாங்க. ஒருவேளை சிமெண்ட்ரில இருந்து நாய் கூட தோண்டி எலும்பு கொண்டு வந்து இந்த ஆத்துல போட்டிருக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் யோசிச்சாங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு கேள்விக்குமே போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த மண்டோட்டை மவுண்ட் செயின்ட் ஜோசப் காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 63க்கு மேல ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெத் மோரே. இவர் தான் இந்த மண்டோட்டை ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவர் மனித உடல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட். இவர் இப்ப இந்த மண்டோட்டோடைய டாப்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த மண்டோட்டோடைய டாப் வந்து பாத்தீங்கன்னா கிராக் ஆன மாதிரி இருந்திருக்கு. யாரோ ரொம்ப ஹெவியான ஒரு பொருள் எடுத்து தலையில அடிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான காயம் வந்துட்டு தலையில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, மண்டை சுத்தி பெரிய காயங்கள் மட்டும் இல்லாம சின்ன சின்னதா கீறல்களும் இருந்திருக்கு. இந்த கீறல்கள்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா அவன் கத்தியை தான் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கத்தினா கொலை பண்ற மாதிரியான பெரிய கத்திலாம் கிடையாது, கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரணமான கத்தி. இப்ப இவரு இன்னொரு கொடூரமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடு கோழிலாம் வந்துட்டு தோலை உரிக்கிறதுக்காக கையாலே உரிப்பாங்கல்ல, இந்த மாதிரி இவரு முகத்தில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் உரிச்சு எடுத்திருக்காரு, பிச்சை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றதே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பயங்கரமான கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இவன் கத்தி யூஸ் பண்ண கிடையாது,
கையால வச்சு உரிச்சு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்டோட்ல அடுத்ததா டாக்டர் வந்துட்டு கண்ணுக்கு வராரு. கண்ணை பார்க்கும்போது கண்ணை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கிராச்சஸ் இருந்திருக்கு. இது மூலியமா டாக்டர் இந்த உடம்புக்கு சொந்தக்காரங்களோட கண்ணை கையாலேயே புடுங்கி எடுத்திருக்கணும், அதனாலதான் இந்த மாதிரியான ஸ்கிராச்சஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது முக்கியமா மூக்குடை தொலைகளை பாக்குறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது கண்டிப்பா பொண்ணுதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு. அதுலயும் இந்த பொண்ணுக்கு 20 இருந்து 35க்குள்ளதான் வந்துட்டு வயசு இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு. அடுத்ததா வாய்க்கு வர்றாரு. அவரோட கண்ணத்துல வாய்க்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கீறல்கள் இருந்திருக்கு. ரொம்ப மோசமா கொலை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மண்டோட்டோடைய தாடை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி தனியா எடுத்திருக்கான். இந்த மண்டோட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பல்லு கூட இல்ல. அந்த மண்டோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி பிளேசஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப ரூட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார ஃபோர்ஸா இழுத்த மாதிரி இருக்கு. இதை வச்சு யாரோ ஒரு நபர் வந்துட்டு இவங்களோட பல்லெல்லாம் ஒன்னொன்னா வெடுக்குன்னு புடுங்கி இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுல இன்னும் டீப்பா போயிட்டு எந்த மாதிரியான பொருளை வச்சு இதை புடுங்கி இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் சொல்றாங்க. இது எலக்ட்ரிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் கட்டரை வச்சு தான் வந்துட்டு புடுங்கிருக்காங்க. இப்ப டாக்டர் முறையை வந்துட்டு இந்த மண்டோட்டை இன்னும் 2 ஹையர் ஆபீஷியலுக்கு அனுப்பிச்சு விட்டு செக் பண்றாங்க. இவங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்ததுல டாக்டர் முறையை சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரியுது. இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலைகாரன் பக்காவா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விக்டிம் மேல இந்த லெவலுக்கு கோவமா இருக்கக்கூடிய அந்த கொலைகாரன் யாரு? இந்த விக்டிம் வந்துட்டு ஒரு பொண்ணு இவங்களுக்கு 35 வயசுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற 2 விஷயம் மட்டும் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த விக்டிம் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ரீசெண்டா காணோம் அப்படின்னு சொல்லி எதனாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல சமீபமா 4 பேர் வந்துட்டு காணாம போயிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. அதுல இந்த 35 வயசுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் டீட்டெயிலை வச்சு இந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 21 வயசான டீனா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஏஜுக்குள்ள யார் காணாம போயிருக்காங்க அப்படின்றத மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த மண்டோடு வந்துட்டு இந்த டீனாவது தானா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. இப்போ இந்த டீனாவை தேடி போயிட்டு இந்த டீனா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மண்டோடு வந்துட்டு டீனாவோடது கிடையாது. ஒருவேளை டீனா கிடைக்கல அப்படின்னு சொன்னா இவங்களா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல இந்த கேஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்ப டீனா யாரு, அவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை போலீஸ் ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்றாங்க. டீனா February 21, 1975 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு பிறந்து வெறும் 18 மாசமான ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. இவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இவங்களுக்கு லைஃப் செட் ஆகல அப்படிங்கறதுனால இவங்க ஒரு சிங்கிள் மாமா இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைய நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும், நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. டீனா டெய்லியுமே காலையில சாயந்தரம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் போட போவாங்களாம். இப்படி இவங்க நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்த அந்த சமயத்துல தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல டிம் அப்படின்ற ஒரு நபரை பாக்குறாங்க. ஆரம்பத்துல இவங்க ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. போக போக 2 பேருமே வந்துட்டு மாத்தி மாத்தி கை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ஹாய் சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஒரு நாள் 2 பேருமே மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த சமயம் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்துல காதலா மாறுது. டிம் வந்துட்டு டீனாவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா டீனாவை நீ ஹாமில்டனுக்கு வந்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீனா கிட்ட டிம் வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா டிம்மோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஹாமில்டன்ல தான் இருக்கு. நீ ஏன் தனியா இருந்து கஷ்டப்படுற, ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இவர் பேசினது எல்லாமே டீனாவோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இதனால நம்ம டிம் கூட போயிட்டு தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. சொல்ல போனா டிம்முக்கு டீனாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயமும் தெரியும். தெரிஞ்சுதான் வந்துட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதனால டீனா அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து டிம் கூட தங்க போறோமா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. அவங்களுடைய பையனையும் கூட்டிக்கிட்டு இந்த ஹாமில்டனுக்கு வந்ததுக்கு அப்புறமா டிம் வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் எடுக்கிறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல இவங்க 3 பேருமே சந்தோஷமா வாழ்றாங்க. டீனா ஹாமில்டன்ல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்டோர்ல கிளர்க்கா வேலை பார்க்கறாங்க. டிம் வந்துட்டு ஒரு ஆர்ட் ஷாப்ல ஃப்ரேமரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே வயசு வந்துட்டு 20-25 தான் அப்படிங்கறதுனால இவங்க 2 பேருமே அவங்களோட லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. வெளியில போயிட்டு ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபன்னா இருந்தாங்க. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் டீனாவை காணும். இதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து டிம் கிட்ட என்னாச்சு டீனாவை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு டிம் வந்துட்டு டீனா ரொம்ப நாளா அவங்களோட வீட்டுக்கு போகாம இருக்காங்க, அவங்களுடைய அம்மாவையும் அவங்க பார்க்கல, இதனால நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுத்தி இருந்தவங்களாம் உங்களுடைய பையன் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட பையன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி டிம் சொல்லியிருக்காரு. அது எப்படி டீனா சின்ன பையனை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு டிம் வந்துட்டு இல்ல, அவங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் டீனா வந்துட்டு அவசரமா அவங்க அம்மாவை பார்க்க கிளம்புனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை பார்க்க போற அந்த சமயத்துல குழந்தையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். கூடவே அவனுக்கு எதனாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகி இது மூலியமா காய்ச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பையனை இங்கே விட்டுட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இந்த சமயத்துல தான் போலீஸ் ஆபீசர்ஸ் டிம்மோட வீட்டுக்கு வராங்க. வந்து டீனா எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிம்முக்கு சுத்தமா புரியல. என்ன திடீர்னு வீட்டுல வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி கேட்கறாங்க
கேட்கறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. இப்போ டிம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஊருக்கு அவங்களுடைய அம்மாவை பாக்குறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சமயத்துல வீட்டுக்குள்ள பார்த்தப்ப வீட்டுக்குள்ள அவங்களுடைய குழந்தை வந்துட்டு இருந்திருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் டீனா எப்படி தன்னோட குழந்தைய விட்டுட்டு தனியா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டிம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்துட்டு டீனா கூட போறதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சது, பயங்கரமா அழுதது, அதனாலதான் குழந்தைய இங்கேயே விட்டுட்டு டீனா மட்டும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. எப்படி குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்மா போக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வெளியில வந்த போலீஸ் ஆபீசர் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீனா வந்து 2 மாசமா இல்ல, நாங்க வந்து டிம் கிட்ட கேட்டோம், கேட்டதுக்கு இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னோட ஒய்ஃப் போயிட்டா, அங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால குழந்தைக்கு எதனாச்சும் தொத்திக்கும் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டிம் மேல லைட்டா சந்தேகம் வருது. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் டிம்முக்கு தெரியாம டீனாவுடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அதுவும் போலீஸ்னு சொல்லி கால் பண்ண கிடையாது, ஒரு லேடி போலீஸை வச்சு டீனாவோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி ஹலோ ஆண்டி, நான் டீனா கிட்ட கொஞ்சம் பேசணும், டீனா கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு டீனாவோட அம்மா வந்துட்டு இல்லம்மா, டீனா எங்களோட வீட்டில் இல்லை, இப்போ அவள் கல்யாணம் பண்ணிட்டு ஹாமில்டன்ல இருக்கா, எதனாச்சும் முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லுங்க, நான் அடுத்த டைம் மீட் பண்றப்ப நானே என்னோட பொண்ணு கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த லேடி போலீஸ் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் கிடையாது, சும்மா நான் பேசணும்னு தோணுச்சு அதனால தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. டீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போல, அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. இந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீனாவுடைய ஹஸ்பண்டான டிம் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. டீனாவோட அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீனா வந்துட்டு டிம்மோட வீட்டில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இவங்க 2 பேருமே வந்து டீனாவை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்ப டீனா காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா? போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயமா சுத்தி இருக்கக்கூடிய எல்லார்த்திட்டுமே விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்பதான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற யாருமே கிடையாது, எலிசபெத் அப்படின்னு தெரியுது. இந்த எலிசபெத் டிம்மோடைய அம்மா. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு டிம்மோட அம்மா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. நீங்க தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, ஏன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப எலிசபெத் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை நான் என்னோட பையன் டிம்மை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு போயிருந்தேன், அப்ப அங்க டீனா இல்ல. டீனா எங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு டீனா வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னான். இப்படி நான் 2-3 தடவை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனா, நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டீனா வீட்டுல இல்ல. சரி, டீனாவோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க, டீனாவும் அங்கதான் இருக்கா இல்லையா, அதனால ஒரு தடவை போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் டீனாவோட அம்மாவுக்கு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப டீனாவுடைய அம்மா வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே டீனா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு போங்களேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு டிம்மோடைய அம்மாவோட எலிசபெத்துக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. அப்படின்னா டீனா எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். இப்படி நாள் வர போயிட்டு இருக்கு. டீனா என்னன்னானே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடாதீங்க, என்னோட பையன் ரொம்பவே கோவப்படுவான். டிம் கோவப்பட்டான் அப்படின்னு சொன்னா அந்த சமயம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியாது, ரொம்ப மோசமா நடந்துப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ண இந்த விஷயம் வந்துட்டு என்னோட பையன் டிம்முக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே ப்ராமிஸ் வாங்குறாங்க. இதுக்கப்புறமும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டிம் மேலதான் சந்தேகம் வந்துச்சு. ஆனா இந்த இன்சிடென்ட்லாம் வச்சு டிம் அரெஸ்ட் பண்ண முடியாது. டிம் தான் டீனா காணாம போனதுக்கு காரணம் அப்படின்றதுக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் வேணும். அதுவும் போக இப்போ வரைக்குமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த மண்டோடு வந்துட்டு 100% டீனாவுடைய தானா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. ஒருவேளை இந்த மண்டோட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு டீனா இல்லாம இருக்கலாம், டீனா உண்மையாலுமே வேற எங்கேயாச்சும் காணாம போயிருந்திருக்கலாம், ரெண்டுமே வேற வேற கேஸா கூட இருந்திருக்கலாம். இந்த மனநிலைமையில தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆஃபீஸர்ஸ் டீனாவோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு டீனாவை பத்தின சில விஷயங்களை விசாரிக்கிறாங்க. இப்படி டீனாவோட ஆஃபீஸில் இருந்தவங்க கிட்டலாம் விசாரிச்சப்ப அவங்க கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, டீனாவை நாங்கள் 2 மாசமா பார்க்கல, சொல்லப்போனா எதனால அவள் ஆஃபீஸ் வரல, ஏன் வரதை நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லி எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. டீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சகஜமா பழகுவா, ரொம்பவே பாசமா இருப்பா. ஆனா டீனா அவங்க ஹஸ்பண்டான டிம் மேல ரொம்பவே பயத்தில் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டான டிம் வந்துட்டு நல்லவன் கிடையாது, அவன் ரொம்பவே மோசமானவன், நிறைய போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவான், அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாவே இருந்தான். அதுவும் போக கோவம் வந்துட்டு அவன் கண்ணு முன்னு தெரியாம
கத்துவான், அவனுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லப்போனா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இதுல ஏதோ ஒன்று சந்தேகமா இருக்கு, டிம் தான் கோவத்துல டீனாவை கொலை பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயத்தை இன்னும் நம்ம டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிம்மோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு டிம்மோட வீட்டை சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. சர்ச் பண்ணதுல புதுசா வாங்கின ஒரு கபோர்டு வந்துட்டு அவங்க கண்ணில் படுது. இது என்ன கபோர்டு புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கபோர்டை பிடிச்சி ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. உள்ளார வேற வேற சைஸ்ல 19 கத்தி இருந்திருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா டிம் மேல இருந்த சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. இவங்களோட டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஏதோ 1-2 கத்தி இருக்கலாம், 19 கத்தி எப்படி இருந்தது? அதுவும் கிச்சன் மாதிரியான இடத்துல தான் இந்த மாதிரியான கத்தி எல்லாம் இருக்கும். இங்க என்னடான்னா கபோர்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுவும் போக அந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னொரு புக் ஒன்று கிடைக்குது. அந்த புக்குடைய டைட்டில் படிச்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க. அந்த புக்குடைய பேரு ஹவு டு கில் வித் யுவர் பேர் ஹேண்ட்ஸ், அதாவது கையை மட்டும் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கொலை பண்றது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு புக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான புக்லாம் யார் எழுதுறா, எதுக்கு எழுதுறாங்க, என்ன பர்பஸ்ன்னு தெரியல. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கத்திகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டும் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நோட்டுக்குள்ள சைத்தானோட சிம்பிள்லாம் வந்துட்டு உறைஞ்சிருந்திருக்கு. வித்தியாசமான ஏதோ ஒரு ரிச்சுவலை ஒரு ஃபாலோ பண்றாரு அப்படின்னு தெரியுது. பிசாசு மாதிரியான டிராயிங், ரத்தத்தை ரிலேட் பண்ற மாதிரியான சில டிராயிங், அப்புறம் வித்தியாசமான சக்கரங்கள், ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையும் உறைஞ்சு வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருது. இவன் சட்டானிக் ரிச்சுவல் வந்துட்டு ஃபாலோ பண்றான் அப்படின்னு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிம்முடைய அம்மாவனை எலிசபெத் கிட்ட போயிட்டு உங்க பையன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவனுக்கு இந்த மாதிரியான சாத்தானிக் ரிச்சுவல்ஸ் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான வழிபாடு பண்ணுவான், அப்பப்ப கிறுக்குத்தனமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு. அது டீனாவுடைய ஏடிஎம் கார்டு பில். இது எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. டீனாவே காணாம போயிட்டு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த பில் படி ரீசெண்டா காசு எடுத்த மாதிரி காட்டியிருக்கு. அப்ப இந்த ஏடிஎம்ல யார் காசு எடுத்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. டீனா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. இப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா டிம் தான் இந்த காசை எடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு எவிடன்ஸ் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பேங்க்குக்கு போறாங்க. ஏடிஎம் உடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தப்ப கரெக்டா அந்த பில்லுல மென்ஷன் பண்ணிருக்க அந்த டைமிங்ல டிம் தான் அங்க உள்ள போயிருக்கான். உள்ளார போயிட்டு இந்த பணத்தை எடுத்திருக்கான். இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே கொலை நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதனால லுமினல் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இந்த லுமினல் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம பல கேஸ்ல பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் ஷார்ட்டா ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல மனுஷனோட ரத்தம் வந்துட்டு கீழே சிந்தி இருந்தது அப்படின்னு சொன்னா அது இந்த லுமினல் டெஸ்ட் வந்துட்டு காட்டி கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு ப்ளீச்சிங் பவுடரே நீங்க போட்டு கிளீன் பண்ணி எடுத்தாலும் இந்த லுமினல் ஸ்ப்ரேவை வீடு ஃபுல்லா தெளிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த இடத்தெல்லாம் ரத்தக்கரை இருந்து கிளீன் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த இடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல க்ளோ ஆகும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள டீனாவோட ரத்தம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக இந்த லூமினல் ஸ்ப்ரேவை அடிக்கிறாங்க. இப்படி அடிச்சு பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான இடத்துல ரத்தம் இருந்திருக்கு. அதை கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கபோர்ட்ல, பெட்ரூம்ல, முக்கியமா பாத்ரூம்ல, பாத் டப்புக்குள்ள ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா க்ளோ ஆயிருக்கு. அப்படின்னா இந்த எல்லா இடத்துலயுமே டீனாவோட ரத்தம் வந்துட்டு பரவி இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டீனாவை இந்த வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்காங்க, அவங்களோட ரத்தம் இவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்குது. ஆனா இது வரைக்கும் டீனாவோட சடலம் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கல. அவங்களுக்கு ஒரு மண்டோடு தான் கிடைச்சிருக்கு. அந்த மண்டோட்ல இருக்கிறது தான் டீனாவானும் தெரியல. இப்போ இதை ஒன்னா கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மண்டோடு வந்துட்டு டீனாவோடதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்கல் போட்டோகிராஃபி சூப்பர் இம்போசிஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். எப்படி ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ எல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தங்களுக்கு இல்லாம அவங்க உங்களுக்குன்னு தனித்தனியா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல். அதுலயும் முக்கியமா டீத் அலைன்மெண்ட். பாக்குறதுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி இருந்தாலும் 2 எலும்பு கூட்டுல இருக்கக்கூடிய மண்டோடு வந்துட்டு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு மண்டோட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய பல் அலைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப இந்த இமேஜ ஒரு பக்கம் போட்டோகிராஃபி இமேஜ எடுத்து வச்சுட்டு டீனாவுடைய ஒரிஜினல் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அதுல டீனா வந்துட்டு எந்த பக்கமா போஸ் கொடுத்திருக்காங்களோ அதே பக்கமா அந்த ஸ்கல்லையும் வந்துட்டு திருப்பி வைக்கிறாங்க. இப்படி திருப்பி வச்சு 2 இமேஜ்ல இருக்கக்கூடிய தலை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க. எந்தெந்த இடத்துல அவங்களோட ஃபேஸ்ல பம்ப் இருந்திருக்கு, எப்படி அவங்களோட கண்ணு இருந்திருக்கு, இந்த ஸ்கல் எப்படி இருக்கு அப்படின்ற 2த்தையுமே செக் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல இது டீனா தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இது எந்த லெவலுக்கு ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல. அதனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. இப்போ ஃபாரன்சிக் டீம் கிட்ட சொல்லி இவங்க இன்னொரு முக்கியமான டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இந்த விஷயத்தை டாக்டர்ஸ் வந்துட்டு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரிஜினல் ஸ்கல்ல வந்துட்டு பதிய வச்சு அச்செடுத்து கம்ப்ளீட்டா அதே மாதிரியான பம்ப் டெப்த்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டம்மி மண்டோட்டை உருவாக்குறாங்க. இந்த
டம்மி மோல்டு வந்து பாத்தீங்கன்னா 100% ஒரிஜினல் ஷேப்புக்கே இருக்கும். இப்ப இந்த டம்மி மோல்ட்டை எடுத்து வச்சு அதுக்கு மேல இந்த மசில்ஸ் மாதிரியான சில டிஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. சில பிளாஸ்டர்ஸ் மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கின்லாம் கொடுத்தா இந்த முகம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது செக் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்கின் தந்திருக்காங்க, பம்ப் எல்லாம் கரெக்டா தந்திருக்காங்க, கண்ணு வச்சிருக்காங்க, தாடை வச்சிருக்காங்க. இப்படி கம்ப்ளீட்டா இவங்களே ஒரு ஃபேஸை உருவாக்கி வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஃபேஸ் வந்துட்டு டீனாவோட முகத்தோட 70% மேட்ச் ஆகுது. அவ்வளவு பிரில்லியண்டா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு முகத்தை உருவாக்கி இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய லிப்ஸ், காதெல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து பல் வரிசை, அப்புறம் அந்த ஈரி இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கல்லை எக்ஸ்ரே மோட்ல வச்சு பார்த்திருக்காங்க. இப்படி பல விதத்துல செக் பண்ணி இது வந்து டீனாவோட தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. என்னதான் இருந்தாலும் ஒரு டிஎன்ஏவை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 100% இந்த மண்டோடு வந்துட்டு டீனாவோட தான் அப்படிங்கறத சொல்லிடலாம். ஆனா இந்த லுமினல் ஸ்ப்ரே பண்ணப்ப கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுனால இந்த இடத்துல பிளட் இருந்தது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த க்ளோ ஆயிருக்கு. ஆனா போலீஸ்க்கு அந்த இடத்துல இருந்து போதுமான பிளட் சாம்பிள் வந்துட்டு கிடைக்கல. அப்படி ஒருவேளை கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இவங்களோட வீட்டுல படிஞ்சிருந்த அந்த ரத்தமும் இந்த மண்டோட்டோட டிஎன்ஏ ஒண்ணு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கலாம். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மண்டோட்ல இருந்து டிஎன்ஏ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதனால ரொம்ப சின்னதாக ட்ரில் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ கான்ட்ரியா வச்சு எதனாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. மைக்ரோ கான்ட்ரியல் டெஸ்ட்டை வந்துட்டு MTDNA அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைனி ஸ்ட்ரக்சர் செல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். Mitochondria are found in the cell cytoplasm outside the nucleus. இந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட ஸ்கல்ல இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அப்பா வழி சொந்தம்லாம் வந்துட்டு அதில் தெரியாதான். ஆனால் இதோட ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா வழி சொந்தக்காரங்களை மட்டும் கண்டுபிடிக்குமா. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த ஸ்கல்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்துட்டு கிடைச்சிருது. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக டீனாவோட குழந்தையான அந்த 18 மாச குழந்தையோட பிளட் சாம்பிளை வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த பிளட் சாம்பிளோட மண்டோட்ல இருந்து எடுத்த அந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்த்தப்ப இது 100% இந்த குழந்தையோட அம்மாவோட தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இது மட்டும் கிடையாது, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு அமைச்சு வச்ச அந்த 19 கத்தியிலுமே இந்த பையனுடைய அம்மாவோட பிளட் சாம்பிளும் இருந்திருக்கு, இந்த மண்டோட்ல இருக்க பிளட் சாம்பிளும் இருந்திருக்கு. அதாவது டீனாவுடைய ரத்தம் வந்துட்டு அதுல இருந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக டிம்மை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. டிம்மை பார்த்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, உனக்கு வேட்டையாட தெரியுமா? அதுக்கு டிம் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. உனக்கு அனிமல்ஸோட தோலை வந்துட்டு உரிச்சு எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் டிம் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்ததா உனக்கு சமைச்சு சாப்பிட தெரியுமா, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் டிம் வந்துட்டு எஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த அனிமல்ஸோட உறுப்பெல்லாம் டிஸ்போஸ் பண்றது, அதாவது நெகம், பல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்றது, அதை பத்தி உனக்கு எதனாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே டிம் வந்து எஸ் அப்படின்னு சொல்றான். எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு டிம், நான் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், சின்ன வயசுல இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ் கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது, ஓ அப்படிதான் டீனாவையும் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு டிம் வந்து இல்ல நான் ஒன்னும் கொலை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் போராடி இருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் காட்டின உடனே ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான். போலீஸ் மண்டோட மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, மீதி உடல் பாகங்கள்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டோடைய பேரை சொல்லி மீதி உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே வெட்டி அந்த காட்டுக்குள்ள ஒவ்வொரு பகுதியிலும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காட்டுக்கு போறாங்க. அந்த காட்டுல இவன் சொன்ன அந்த இடத்தெல்லாம் போயிட்டு சர்ச் பண்றாங்க. அங்க பெருசா எதுவுமே கிடைக்க கிடையாது. 1-2 எலும்பு துண்டுங்க மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த எலும்பை கொண்டு வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இந்த எலும்பு துண்டுகளும் டீனாவோட தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் வெறும் சின்ன சின்ன எலும்பு துண்டு மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. ஒருவேளை அது காட்டு பகுதி அப்படின்றதுனால இந்த உடல் பாகங்களை போட்ட உடனே மிருகங்கள் வந்துட்டு அதை கடிச்சு தின்றுக்கலாம். தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எலும்புகளை மட்டும் அங்கங்க விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீ எதனால டீனாவை கொலை பண்ண? இதுக்கு டிம் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு நானும் டீனாவும் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் சில போதைப் பொருட்கள்லாம் எடுத்திருந்தேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாம இருந்தது. அப்படி நாங்க 2 பேரும் உட்காந்து அன்னைக்கு நைட்டு பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்தது. அந்த ஆர்குமெண்ட் பெரிய லெவல்ல போயிட்டு சண்டையா மாறிச்சு. இந்த சண்டையில டீனா வந்துட்டு என்ன பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தா. எனக்கு ஒரு கட்டத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கோவத்துல அவளை பிடிச்சி அடிச்சிட்டேன். இப்படி அடிச்சதுல டீனாவோட மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருந்தது. டீனா மூக்க பிடிச்சிட்டு எதுவுமே பேசாம பாத்ரூம்குள்ள போன டீனா வந்துட்டு ரொம்ப நேரமாகியுமே வெளியில வரவே இல்லை. நான் அடுத்த நாள் காலையில மீன் பிடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வச்சு அடுக்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வந்த டீனா வந்துட்டு என்ன பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சா. நீ என்ன பைத்தியமா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டின. ஒரு கட்டத்துக்கு மேல இவ திட்டிக்கிட்டே இருந்தது என்னால தாங்கிக்க முடியல. என் கையில இருந்த கத்தி எடுத்து டக்குன்னு கழுத்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் டீனா வந்துட்டு வலி தாங்க முடியாம அதே இடத்துல கீழே விழுந்துட்டா. நான் அந்த இடத்த விட்டு வெளியில கிளம்பி போயிட்டேன். நான் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினேன். விடிஞ்சு எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில பாக்குறப்ப டீனா அங்கே இல்ல. என்னாச்சு நேத்து நைட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சப்ப எனக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருந்தது. நான் பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணி பார்த்தப்ப பாத் டப்புக்குள்ள டீனா சுத்தி ரத்தத்தோட படுத்து கிடந்ததை நான் பார்த்தேன். போயிட்டு டீனா எழுப்புனேன். டீனா எந்திரிக்கவே இல்லை. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, டீனா இறந்துட்டா அப்படின்னு.
அப்படின்னு. நேத்து நைட்டு ரூம்ல கீழே விழுந்த டீனா எப்படி பாத்ரூமுக்கு போனா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம். இதுக்கப்புறமா நம்ம இந்த பாடியை இங்கேயே போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவளோட உடம்ப வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து சின்ன சின்ன பாகங்களா வெட்டி எல்லாத்தையுமே அடுக்கி பாதிய காட்டு பகுதியில போட்டுட்டேன். மீதி இருக்கக்கூடிய அவளோட தலையை தான் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆத்துல போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் டீனாவோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாம் உரிச்சு எடுக்கிற அளவுக்கு என்ன கோவம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டிம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டீனாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அவளை ரொம்பவே லவ் பண்றேன். நான் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். ஆனா அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா நான் போதை பொருள் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. வெட்டுறப்ப டீனாவோட முகத்தை பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு டீனாவை இந்த மாதிரி கொலை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவளுடைய ஃபேஸை வந்துட்டு என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அதனாலதான் அவளோட முகத்தை வந்துட்டு கிழிச்சு தனியா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இவங்கிட்ட பேசி பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இவன் கொஞ்சம் நார்மலாவே இருக்க கிடையாது, கொஞ்சம் அப்நார்மலா இருக்கான். ரெண்டு விதமான எமோஷன் இவன் கேரி பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் இப்படி ஒரு கொடூரமான ஒரு மனுஷனா இருக்கானே அப்படின்ற மாதிரி சுத்தி இருந்த போலீஸே வந்துட்டு யோசிச்சாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்தது, இவன் கொலை பண்ணது, அந்த சடலத்தை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து இவனுக்கு 25 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. கோர்ட்ல டிம் வந்துட்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப நான் யோசிச்சு போகும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நான் இந்த கொலையை பண்ண இந்த நைட்டுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாள் நைட்டுமே என்னோட கனவுல டீனா வந்துட்டு வருவா, வந்து என்கிட்ட ரொம்பவே பாசமா பேசுவா. ஆனா இதுக்கு மேல என்னால டீனா கிட்ட பாசமா பேச முடியாது அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் பேசினது ஒரு சைடு லவ்வோடையும் ஒரு சைடு கில்ட்டோடையும் இருந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிம் எடுத்துக்கிட்ட போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனா இருக்க விடாம அவனோட கான்சியஸ்ல இல்லாம இந்த மாதிரியான மிருகத்தனமான செயல்களெல்லாம் பண்ண வச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருள் எடுத்ததுனால அவங்க அம்மாவே வந்துட்டு அவங்க பையன்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அவன் இந்த போதைப் பொருள் எடுத்துக்கிட்டா அவனுக்கு கோவம் வந்தா அவன் மனுஷ மாதிரி நடந்துக்க மாட்டான், ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, டீனாவும் அப்படிதான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. டீனாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட வரைக்கும் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் இல்லாம இருந்திருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம லவ் பண்ணி கூட்டிட்டு வந்த தன்னோட ஒய்ஃபையை கொலை பண்றதுக்கும் காரணம் அந்த போதை பொருள் தான். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.